லோடு ஃபுல்லா இறக்கிருக்காங்க. பாத்துங்க சாக்குலாம் எவ்வளவு சாக்கு, எல்லாமே ஃபுல்லா சாக்கு தான். இங்க வந்து ஒரு 18 வருஷமா எங்களுக்கு டிபிசி இயக்கி விட்டு இருக்கு. இந்த வருஷம் வழக்கம் போல் எப்போதும் மாரி இங்க டிபிசி ஓபன் பண்ணாங்க. ஓபன் பண்ணி 2 நாள் நெல் பிடிச்சாங்க. 2 நாள் நெல் பிடிச்சாங்க. நாங்கெல்லாம் நெல்லை கொண்டாந்து வச்சோம். அதுக்கு பிறகு நெல் வந்து பிடிக்கல. என்ன ஏன்பா நெல் பிடிக்கலன்னு நாங்க கேட்கும் போது லோடு மேனுக்குள்ள ஏதோ பணம் பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்க போய் கூப்பிட்டோம், ஊர் சம்பந்தமா கூப்பிட்டு பார்த்துட்டோம். அவங்க வரவும் மாட்டாங்க. மேற்கொண்ட அதிகாரியும் யாருமே வந்து எதுவுமே கண்டுக்கல. நெல் பிடிச்சி ஒரு 15 நாளா இப்படியே கிடக்கு. இந்த ஒரு 800 சிப்பம் நெல் பிடிச்சி இப்படியே கிடக்கு. ஒரு 1000 சிப்பம் வரைக்கும் ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. மேற்கொண்ட அதிகாரியும் யாருமே வரல. நல்லா இந்த சுத்து கிராமத்துல ஒரு 5-6 ஊராட்சியில இருந்து இங்கதான் நெல் வரும். 40,000 மூட்டை வரைக்கும் இங்க பிடிப்பாங்க, நெல் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நல்லா இயங்கி கொண்டு வந்த டிபிசி திடீர்னு இதுமாரி நடந்துட்டு மேற்கொண்ட அதிகாரியும் யாருமே கண்டுக்கல. 19-20 மழை சொல்லியிருக்கான். நாங்க கொண்டு போய் பக்கத்து கிராமத்துல ஒட்டி வச்சா, ஏன் உங்க கிராமத்துல டிபிசி இல்லையா, இங்க ஏன் வரீங்க, லேட்டா தான் நாங்க கொடுப்போம்னு அவங்க சொல்றாங்க. நாங்க நெல்லை கொண்டு போய் என்ன பண்றது, வெளி மார்க்கெட்டு கொண்டு போய் கொடுப்போம்னு பார்த்தா அவங்க ரேட்டு ரொம்ப படுஅடியா கேட்கறாங்க எங்களை. உடனடியா இந்த அரசாங்கம் இதை பார்த்து, ஏன் இது என்ன காரணம், உடனே நடவடிக்கை எடுத்து இந்த டிபிசி உடனடியா எங்களுக்கு இயங்கணும். போன வருஷத்துல இருந்து தொடர்ந்து மழை மாத்தி மாத்தி குறுவையிலையும் பாதிக்கப்பட்டோம். இப்ப திரும்பி சம்பாவுக்கு ஒரு நட நட்டம் அழிஞ்சு போச்சு, 2வது நட நட்டம் அழிஞ்சு போச்சு, 3வது ட்ரிப் நட்டு தான் இப்ப உளுந்து பயிரோட வரைக்க முடியாத சூழ்நிலை ஆயிட்டு 3வது ட்ரிப் இப்ப நட்டு இந்த நெல் அறக்க போறோம். இந்த நெல்லையும் எங்களுக்கு கொண்டாந்து நிம்மதியா எங்களால போட முடியல. லோடு மேனு பிரச்சனையால நாங்க இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கோம். உடனடியா இந்த அரசாங்கம் பார்த்து இந்த 6 டிபிசி நாளைக்கே இயங்கணும். லோடு மேனு போட்டா எப்படி வேற லோடு மேனு போட்டு நெல் பிடிக்க வேண்டியதானே. அவங்க அரசாங்க அதிகாரிகள் உடனே வந்து பார்த்துட்டு எங்களுக்கு உடனே நாளைக்கே டிபிசி இயங்குனா நாங்க நாளைக்கே நெல் கொண்டாந்து வச்சிருவோம். நாளைக்கே நாளைல இருந்து நெல் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நெல் எல்லாம் ரெடியா இருக்கு. நாங்க வீட்டுல ஒட்டி வச்சிருக்கோம். மழை காரணமா திருப்பி கொண்டு போய் பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு டிபிசி எடுத்துருமா, எங்க பார்த்தாலும் நெல் ஃபுல்லா இருக்குங்கிறாங்க. லேட்டா எடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. அதனால எங்க டிபிசி உடனே வேணும். இதை அது மேற்கொண்ட அதிகாரிகளுக்கு பார்த்து உடனடியே நடவடிக்கை எடுக்கணும்.